வீடுகளுக்கு மட்டும் மின் கட்டண உயர்வை நிறுத்தினால் போதாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அனைத்து வகை மின் கட்டண உயர்வுக்கான முடிவினை அரசு முற்றிலுமாக கைவிட வேண்டும் என அன்புமணி கூறியிருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். ஜூலையில் மின் கட்டணம் உயர்த்தப்படும் போது வீட்டு இணைப்புகளுக்கு விலக்கு தர முதல்வர் அறிவுறுத்தல் என அரசு தெரிவித்துள்ளது என அன்புமணி சுட்டிக்காட்டியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்கள் என்ன? வீடுகளுக்கான மின்சார கட்டணம் உயராது என்றும் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கக்கூடிய வீட்டு மின் இணைப்புகளுக்கான இலவச மின்சாரம் தொடரும் என்ற தகவலையும் சற்று முன்பு மின்சாரத்துறை அமைச்சர் உறுதி செய்திருந்தார். இந்த நிலையில்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வீடுகளுக்கு மட்டும் அந்த மின்கட்டண உயர்வை நிறுத்தி வைத்தால் பத்தாது, மின்கட்டண உயர்வை முழுவதுமாக கைவிட வேண்டும், வணிக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் உட்பட அனைத்திற்குமே கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார். தமிழகத்தின் வரலாற்றிலே 3 ஆண்டுகளில் 4 முறை மொத்தமாக 45,000 கோடி அளவிற்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்கின்றது என்று குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அவர், கடைகள், வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் என பலவற்றுக்கும் அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் 3 முறை ஏற்கனவே மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அந்த மின்சார கட்டண உயர்வையே கைவிட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மின்கட்டண உயர்வின் காரணமாக குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டன. கடந்த காலங்களில் உயர்த்தப்பட்ட அந்த மின் கட்டணத்தையே குறைக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் இரக்கமே இல்லாமல் மீண்டும் ஒரு முறை மின்சார கட்டணத்தை உயர்த்த துடிப்பது சரியல்ல எனவும், வணிகம் மற்றும் தொழில்துறையினரை பாதுகாக்கக்கூடிய வகையிலே வீடுகளுக்கு மட்டுமின்றி கடைகள், வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் உள்ளிட்ட அனைத்து வகை மின் இணைப்புகளுக்கும் மின்கட்டண உயர்வை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.